السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த துஆவை ஓதுவோம். இதை ஓதினால் அல்லாஹ்விடமிருந்து நாம் நினைக்காத புறத்திலிருந்து ரிஸ்க் நம்மை வந்தடையும். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா விதமான பிரச்சனைகளையும், கஷ்டங்களையும், கவலைகளையும் அல்லாஹ் நீக்குகின்றான். சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் வியாழக்கிழமை அசுர்டைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த திக்ரை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். மிகவும் சிறந்த திக்ர். நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ்வினுடைய ரிஸ்கை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய திக்ர். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கஷ்டங்கள் இவைகள் அனைத்தையும் நீக்கக்கூடிய திக்ர். அதே போன்று அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்றுத் தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு திக்ர். என்ன திக்ர் என்றால், அல்லாஹும்ம ஜஅல் லனா மின் அம்ரினா ஃபரஜா ومن كل ضيق مخرجا وارزقنا من حيث لا نحتسب رزقا حلالا واسعا. اللهم اجعل لنا من أمرنا فرجا ومن كل ضيق مخرجا وارزقنا من حيث لا نحتسب رزقا حلالا واسعا. இந்த துஆவினுடைய பொருள் என்னவென்றால், யா அல்லாஹ், எங்கள் விவகாரங்களுக்கு ஒரு நிவாரணத்தையும் எல்லா துன்பங்களிலிருந்தும் ஒரு வழியையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக. மேலும் பரந்த ரிஸ்கை நாங்கள் கற்பனை செய்யாத இடத்திலிருந்து எங்களுக்கு அருள்வாயாக என்று பொருள்படக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு துஆ. இதனை நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மாற்றங்களை ஏற்படுத்துவான். நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்கை நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. அதிகமாக நாம் இதனை ஓதுவோம். நம்முடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய ஒரு திக்ராகவும் இந்த திக்ர் இருக்கின்றது.